அது பேசும்போது ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, இந்த ஹீரோயினை போட்டுக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. சரிங்க விஜய் பண்ணிக்கலாம். ஏன்னா இவருக்கு தொடர்ந்து 3, 4 ஹீரோயின் தான் மாறி மாறி வந்துகிட்டே இருப்பாங்க. அந்த புதுசா வர்றவங்க, கொஞ்சம் யங்கா வர்றவங்க, அல்லது கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கிறவங்கள இவங்களுக்கு கொஞ்சம் இவரும் இன்சிஸ்ட் பண்ணல. இவரு இன்சிஸ்ட் பண்ணா யார வேணா போட்டுருவாங்க. இவரு தான் பண்ண மாட்டாரு. விஜயகாந்த் பண்ண மாட்டாரு. அதையும் மீறி ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு பஞ்சு சார். சொன்னோன்னே அவர் போயிட்டு ரவுத்தர் பாரு விஜய் ஏதோ ஃபீல் பண்ணுது, அந்த ஹீரோயினை போட சொல்லி போட்டலாமா? அடே அவன் கிடக்குறான், நீங்க போட்டு கொடுங்க. அவங்க அவ்வளோ காசுலாம் கொடுத்து போடாதீங்க. நம்ம படம் எடுக்கிறதுக்கு செலவு பண்ணுவோம். விஜயகாந்த் பக்கம் தான் தேட்டருக்கு வருது ஜனம். கூட யார் நடிக்கிறான்னு பார்க்கலாம் வரல. இது ரவுத்தர் ஸ்டாண்டு. அந்த கான்ஃபிடென்ட்ல வந்துருக்கு. ஓகே. அது இது ஒரு ஹீரோயின் வேணும் அவ்வளோதானே. அவ்வளோதான் விட்டுருங்க. அது அந்த அவ்வளோலாம் செலவு பண்ணக்கூடாது. நம்ம அதுக்கு 2 ஃபைட்டை சேர்த்து எடுப்போம். நல்ல விளம்பரத்தை பண்ணுவோம். நல்ல படம் பண்ணுவோம். அவன் கிடக்குறான், நான் சொல்லிக்கிறேன். அதெல்லாம் பேசிடாதீங்க. என்ன பஞ்சு சார் விஜய் ரவுத்தர் வேண்டாம் வேணாண்டாண்ணா அப்படின்னு விட்டுருங்க.